ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மென்டல் எபிலிட்டியில் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிகர் சீரிஸ் கம்ப்ளீஷன். சரிங்களா? அதாவது கொடுத்துருக்க டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறது. அதான் கொஸ்டின் ஃபிகர் இருக்கும், இதுலேயும் ஆன்சர் ஃபிகர் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வி கொடுத்துருக்காங்க, அடுத்தது W, அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போனா ஆன்சர் ஃபிகர் எடுத்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டடாக இருக்குது. அடுத்ததில் எப்படி இருக்குன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 2 3 4ன்னு இருக்குது. அடுத்தது மாறி இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளது ஜிக்ஸாக் வந்து மாறி இருக்குது. அப்படிங்கக்குள்ளே நமக்கு ஆன்சர் 2 தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இது பாருங்கள், இது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது 90 டிகிரியில். அந்த வெர்டிக்கல் லைனை எக்ஸ்டெண்ட் இன்னொரு வெர்டிக்கல் லைன் இருக்குது. அதுக்கடுத்து 3 லைன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ அடுத்து என்ன வரும்னாக்கா நம்பர் தான் ஏறிட்டுருக்கு அந்த வெர்டிக்கல் லைனோட. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 2 தான் சரியான ஆன்சர். அதை நம்ம ஷேர் பண்ணணும். இது பாருங்க, வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. ஒரு சர்க்கிள், ஒரு எக்ஸ்டெண்ட் எல் ஷேப்பில் இருக்குது. அடுத்து ரெண்டு சர்க்கிள், 2 எல் ஷேப் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்து 3 சர்க்கிள், 3 ஷேப் எக்ஸ்டெண்ட் எல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்பர் ஆஃப் சர்க்கிளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சிம்பிள் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்கும், மாறி மாறி இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இருக்குது பாருங்கள். 4 சர்க்கிள் வந்திருக்கு, அந்த சிம்பிள் ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதான் ஆன்சர். நம்பர் 1 தான் ஆன்சர். இதை பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தான் கொஞ்சம் ரொட்டேஷன் ஃபிகர்னு சொல்லுவாங்க இந்த ஃபிகர் சீரிஸ் கம்ப்ளீஷனில். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, கீழேருந்து ஆச்சரியம் பண்ணால் ப்ளஸ் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, திருப்பி சர்க்கிள் இருக்குது. இந்த ப்ளஸ்ன்றது ஒரு ஷிஃப்ட் ஆகுது, மேலே போகுது. அடுத்தது சர்க்கிள் மேலே போகுது. அதே மாதிரி என்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிளை ப்ளஸ் சிம்பிள் ஃபாலோ ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னாக்கா 1க்கும் 2க்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னாக்கா அந்த ப்ளஸ் சிம்பிள் கீழே 4th இருக்கு இல்லையா, அதனால் அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தா. ஆனாக்கா அந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். அதனால் ஆன்சர் 1 தான். இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டாட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் எதுவும் இல்லை, 2வதுல டாட்டு, 3வதுல 2 டாட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வரும்னாக்கா அந்த டாட்டோட நம்பர் அதிகமாக இருக்கும். இதுனா ஆன்சர் 3. இது பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் 3 சைடு 4 சைடு, அடுத்து 5 சைடு இருக்குது. இதில் என்ன ஏற்கனவே ரிப்பீட் ஆனது இருக்கும். ஒன்று 4th டயக்ராம் பார்த்திங்கனாக்கா எதுலேயுமே வராத ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் எதா பார்க்கலான்னாக்கா 3 ஃபேஸஸ், 4 ஃபேஸஸ், 5 ஃபேஸஸ், அடுத்து 6 ஃபேஸஸ், அதாவது 6 சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் சொல்லுவோம். இதுதான் ஆன்சராக வரும் உங்களுக்கு. ஆன்சர் 3. அடுத்த டைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைஸில் பார்த்தீங்கன்னாக்கா டைஸில் மேலே பார்த்தாவே தெரிஞ்சிடும். 1 2 3 4. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சைடெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தீங்கனாலும் அது மேட்சாக தான் இருக்கும். ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 2 தான் இதுக்கு ஆன்சர். மேலே 4 டாட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் 2. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள் மாதிரி. ஒரு அப்பர்டு ஏரோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0. இப்போ வந்து ரெண்டாவதில்
இது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸு அப்போர்டு ஏரோ, அடுத்தது 0 ஈக்குவல் டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த காம்பினேஷனில் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு 0 ஒரு ஈக்குவல் டு, அது எக்ஸ்சேஞ்ச் எங்கே ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 3 4ல் ஆகலை, ஃபஸ்ட்லேயே ஆகிடுச்சு. ஒரு ஈக்குவல் டு ஒரு 0. அதே மாதிரி மேலே எக்ஸு ஒரு அப்போர்டு ஏரோ இருக்கு இல்லையா, அப்போர்டு ஏரோ எக்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால ஏற்கனவே உள்ள இந்த காம்பினேஷன் 1 and 2ல் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கோ அதே எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபார்முலாவில் இதை எடுத்து பார்த்தோன்னாக்கா ஃபிகர் நம்பர் 1 அதான் ஆன்சர் 1. இது பார்த்திங்கன்னாக்கா ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணதை ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். அதில் 2 பாக்ஸு விட்டு 2 ட்ரையாங்கிள் விட்டு 3ஆவதாக ஷேட் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 ட்ரையாங்கிள் விட்டு 3ஆவதாக ஷேட் போயிருக்கு. இப்போது அடுத்தது 2 ட்ரையாங்கிள் விட்டு எது போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் 1 பார்த்தாவே தெரியும். அதுதான் ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன். இந்த சீரீஸை இந்த ஃபிகர் தான் கம்ப்ளீட் பண்ணும். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாதான் இது ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன் ஆகும்.